ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பிரியாணி ஸ்டைலில் தான் தக்காளி சாதம் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலாலாம் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரியும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நம்ம கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வதங்கியிருக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு பக்கம் வதங்கியிருக்கும், ஒரு பக்கம் வதங்காமல் இருக்கும். நல்லா கிண்டிக்கலாம். இது ஃபுல்லாகவே நல்லா கோல்டன் கலரில் மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இதில் 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட்டாக மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கிண்டிக்கலாம். நம்ம அடுப்பு ஸ்லோவிலே வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும். எல்லா மிளகாத்தூள்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலரிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது கொதி வந்தோடனே நம்ம விசில் போட்டுடலாம். இது நல்லா கொதிக்குது, நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டாச்சு. இப்போ நம்ம 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். இந்த பக்கம் ஆம்லேட் போட்டிருக்கேன். என்னோடய லஞ்ச் இதோட முடிஞ்சிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.